கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக என்னாகமம் 14வது அதிகாரம் வசனம் 24 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம். காலேப்பை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். காலேப்பை குறித்து தேவன் ஒரு அருமையான சாட்சியை கூறுகிறார். அவன் வேறு ஆவியை உடையவனாயிராமல் அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினால் அவன் போய் பார்த்து வந்த அந்த கானான் தேசத்தை அவன் சந்ததிக்கு நான் தருவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய ஜனமே, உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் இருக்கிறதா? உங்கள் சந்ததியை குறித்த ஒரு பாரம் இருக்கிறதா? பாருங்கள், இந்த உலகத்திலே நம்முடைய காலம் முடிய போகிறது. இந்த வரக்கூடிய காலம் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இந்த உலகத்தை சந்திக்க போகிறார்கள் என்பதை குறித்து நாம் நினைத்து பார்ப்போமானால் அது பயங்கரமாய் இருக்கிறது. வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் இந்த வரக்கூடிய அறிவியல் முன்னேற்றமான நாகரிகமான அந்த உலகத்தை சந்திக்க வேண்டுமானால் ஒரு பெரிய சவாலாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரை பின்பற்றாமல் அல்லது ஆண்டவரை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்காமல் இருந்தால் இந்த உலகத்தை சந்திப்பது பெரிய சவாலாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? நானும் நீங்களும் தேவனுடைய ஆவியை பெற்று தேவனை நாம் உத்தமமாய் பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று நான் பார்த்தோமே. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கிற சொத்து என்ன தெரியுமா? நானும் நீங்களும் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது நம்முடைய இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிற அந்த பலன் நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு வருகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் அந்த பரம கானான் தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நம் ஆண்டவருடைய ஆவியை பெற்று அது உத்தமமாய் பின்பற்றும் பொழுது தேவன் சொல்கிறார், உன் சந்ததிக்கு அந்த பரம தேசத்தை தருவேன் என்று வாக்களித்த ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். நீ ஆண்டவர் உத்தமமாய் பின்பற்றுங்கள். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உத்தமமாய் உம்மை பின்பற்றினார் ஆண்டவரே, நாம் அதே போல உம்மை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, எங்கள் சந்ததிக்கு நாங்கள் சாட்சியாய் வாழ வேண்டும் தகப்பனே. இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளை விதமாய் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளை கரம் பிடித்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.